கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. परमेश्वर के पवित्र नाम की महिमा हो। நம்ம தண்ணி எங்க இருந்துலாம் வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். हमने पानी कहाँ से आया है ये देखते आ रहे हैं। முதலாவது கண்மலையிலிருந்து தண்ணி கர்த்தர் கொண்டு தந்தார். पहले चट्टान से पानी लाया, वो हमने देखा। அடுத்தாப்புல அவர் கழுதையினுடைய தாடை எலும்புல இருந்து கர்த்தர் தண்ணி எடுத்தார்னு பார்த்தோம். वो गधे के जबड़े से पानी लाया, वो हमने देखा। இப்போ நம்ம பார்க்க போறது, अब जो हम देखने वाले हैं, யெகோஷுவோட சரீரத்திலிருந்து வந்த தண்ணியை பார்க்க போறோம். यहोशुआ के शरीर से आया हुआ पानी देखेंगे। பாருங்க, யோவான் 19ஆம் அதிகாரம், देखिए यूहन्ना 19वें अध्याय में, அதுல 34ஆம் வசனத்தை வாசிக்கலாம். उसमें 34वें वचन को पढ़ेंगे। परंतु सिपाहियों में से एक ने बर्छे से उसका पंजर बेधा और उसमें से तुरंत लहू और पानी निकला। பாருங்க, ஒரு போர் சேவகன் என்ன செய்றான்? देखिए एक सिपाही क्या करता है, அவன் தன்னுடைய ஈட்டியினால கர்த்தருடைய விலால குத்துனான்னு சொல்லி பைபிள் சொல்லுது. वो अपने बर्छे से परमेश्वर के पंजर को बेधा उसने। அங்க இரத்தமும் தண்ணி வந்தது. वहां पर लहू और पानी आया। இந்த சம்பவத்தை நம்ம பார்க்கலாம். इस संभावना को हम देखेंगे। இங்க தமிழ்ல விலா அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்குது. यहाँ पर हिंदी में पंजर करके दिया है, ஆனா நீங்க ஹீப்ருல பாத்தீங்கன்னா पर आप इब्रानी भाषा में देखें तो அது சைடு அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்குது. वहाँ पर साइड करके दिया है। விலால குத்துனான்னு சொல்லி கொடுக்கல, वहाँ पर पंजर करके नहीं, ஆனா சைடுல குத்துனதா கொடுக்கப்பட்டிருக்குது. पर साइड करके कहा गया है। சைடுன்னு சொல்லும்போது விலா கிட்ட வந்துருது. साइड बोलेंगे तो वो पंजर जिधर तक ही आ जाएगा। ஆனா இங்க சைடுங்கிற வார்த்தை தான் ரொம்ப முக்கியமான வார்த்தை. पर ये साइड, ये शब्द ही बहुत महत्वपूर्ण है। இந்த சைடை பற்றி பார்க்கும்போது इस साइड को जो हम देखते हैं, இதுக்கு எபிரேய மொழியில इसको इब्रानी भाषा में சாட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. साड़ कहते हैं। அதுல ரெண்டே எழுத்து தான் இருக்குது. उसमें सिर्फ दो ही अक्षर है, ஒன்னு சாடே, एक साड़े, அடுத்தது டாலேத். फिर दालेत। இந்த ரெண்டு எழுத்து சேர்ந்தது தான் ये दोनों को जोड़कर ही அத சாடுன்னு சொல்லுவாங்க. उसे साड़ कहते हैं। இப்ப இதுக்குள்ள என்ன மர்மம் இருக்குது? अब इसके अंदर क्या छुपा है, என்ன ரகசியம் இருக்குது? क्या रहस्य है, இத பற்றி நம்ம பார்க்க போறோம். इसको अभी देखेंगे। இப்ப நம்ம அடிக்கடி நம்ம கேட்போம், हम कभी कभी पूछते हैं, நம்ம உலக தோற்றத்துக்கு முன்பு எங்க இருந்தோம்? हम पृथ्वी के उत्पन्न के पहले कहाँ थे? பைபிள் சொல்லுது நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இருந்தோம். कलाम कहता है कि हम परमेश्वर के अंदर थे, நம்ம யெகோஷுவாவுக்குள்ள இருந்தோம். हम यहोशुआ के अंदर थे। அப்ப நம்ம அவருக்குள்ள இருந்து வெளிய வந்திருக்கிறோம். तो हम उसके अंदर से बाहर आए हैं। எப்போ வெளிய வந்தோம்? कब बाहर आए, அதுக்கு நம்ம ஒரு உதாரணம் சொல்லுவோம். उसका एक उदाहरण हम देते हैं। யெகோஷுவா அந்த ஆதாம் 5 நித்திரையில இருக்கும்போது आदम जब गहरी नींद में था, கர்த்தர் விலாவை எடுத்து परमेश्वर ने उसकी पसली को निकालकर அங்க ஏவாளை உருவாக்கினார். परमेश्वर ने वहां पे हवा को बनाया। சோ ஏவாள் இந்த பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடி எங்க இருந்தா? तो हवा ये भूमि में आने के पहले कहाँ थी? ஆதாமுக்குள்ள இருந்தா. आदम के अंदर थी। அதே மாதிரி நம்ம மணவாட்டியாகிய நம்ம, उसी तरह दुल्हन हम, அந்த மணவாளனாகிய கிறிஸ்துவுக்குள்ள நம்ம இருந்தோம். दुल्हा परमेश्वर के अंदर थे। அவருக்குள்ள இருந்து நம்ம எப்போ வெளிய வந்தோம்? उनके अंदर से हम कब बाहर आए? அவர் சிலுவையில் இருக்கும்போது, जब वो क्रूस पर थे, இந்த போர்ச்சேவன் ஈட்டியால குத்தும் போது, ये सिपाही जब बर्छे से जब उसे बेधा, அப்ப நம்ம அங்க இருந்து பிறந்தோம் तब हम वहां से उत्पन्न हुए। அப்படின்னு சொல்லி अनेक செய்திகளை பார்க்கலாம். ऐसे हमने बहुत सारे संदेश को सुना है। இப்போ இந்த டீகோடிங்லயும் நீங்க பாருங்க. अब ये डिकोडिंग के अंदर भी देखिए। பாருங்க, இதுல ரெண்டு எழுத்து இருக்குது. देखिए यहाँ पे दो अक्षर है, ஒன்னு சாடே, அப்புறம் டாலேத். एक साड़े और एक दालेत। டாலேத்னா என்னது? दालेत का क्या अर्थ है? டாலேத்னா வாசல். दालेत का अर्थ है द्वार। இந்த போர் சேவகரன் அந்த சைட குத்தும் போது, ये सिपाही जब वो साइड को बेधा उसने, அப்போ அங்க ஒரு வாசல் திறக்கப்படுது. तब वहां पर एक द्वार खुला। வாசல் திறக்கும் போது ये द्वार खुलने के बाद உள்ள எந்த எழுத்து இருக்குது? अंदर कौन सा अक्षर है? உள்ள சாடே இருக்குது. अंदर साड़े है। இந்த சாடைய ये साड़े को நீங்க ஏன்ஷியன் ஹீப்ருல பாத்தீங்கன்னா, आप अगर प्राचीन काल के इब्रानी भाषा में देखें तो அது ஒரு குனிந்த மனிதன். वो एक झुका हुआ मनुष्य। இந்த வாசல் திறந்த உடனே ये द्वार खुलते ही இந்த நீதிமான் ये धर्मी இந்த வாசல் வழியா வெளியே வர்றான். ये द्वार के द्वारा बाहर आता है। நம்ம கிறிஸ்துக்குள்ள இருந்து வெளியே பிறக்கிறோம். हम परमेश्वर के अंदर से बाहर उत्पन्न हुए। இன்னைக்கு கர்த்தர் நம்மளை நீதிமான மாத்தி இருக்கிறார். आज परमेश्वर ने हमें धर्मी बनाया है। அவர் இரத்தத்தினால கழுவி उनके लहू से हमें धोकर நம்மளை நீதிமான மாத்தி இருக்கிறார். हमें धर्मी बनाया है। சிந்திச்சு பாருங்க, सोच कर देखिए, அந்த வாசல் வழியா நீங்க பிறந்திருக்கிறீங்க. वो द्वार के द्वारा आप उत्पन्न हुए। எவ்வளவு அருமையா கர்த்தர் வச்சிருக்கிறாரு. कैसे परमेश्वर ने अद्भुत रीति से बनाया பாருங்க, है। ஒரு வசனம் சொல்லுது,
देखिए एक वचन कहता है, பாருங்க ஏசாயா 51ஆம் அதிகாரத்துல यशायाह के 51वें अध्याय में அதுல 1ஆம் வசனத்துல வாசிக்கலாம். उसमें पहले वचन को पढ़ेंगे. பாருங்க பைபிள் சொல்லுது, देखिए कलाम कहता है, धर्म पर चलने वाले, கர்த்தரை தேடுகிற நீங்கள் यहोवा को ढूंढने वाले तुम, எனக்கு செவி கொடுங்கள். मुझे कान लगाकर सुनो. நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையையும் जिस चट्टान में से तुम खोदे गए, நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துருவியின் குழியையும் जिस खानी में से तुम निकाले गए, நோக்கி பாருங்கள். उस पर ध्यान करो. பாருங்க இங்க ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றார், देखिए यहाँ पर यशायाह भविष्यद्वक्ता कहता है, நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையே பாருங்க. तुम उस खोदे हुए चट्टान पर देखो. அப்ப நீங்க எங்க இருந்து எடுக்கப்பட்டீங்க? तो तुम कहां से निकाले गए हो? நீங்க கன்மலையில இருந்து எடுக்கப்பட்டீங்க. आप उस चट्टान से निकाले गए हो. அதுதாங்க ஏசாயா தெளிவா சொல்றார், उसी को यशायाह भविष्यद्वक्ता यहाँ पे कहता है, நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையே பாருங்க. तुम वो खोदे गए चट्टान की ओर देखो. நீங்க எந்த கன்மலையில இருந்து வெட்டி எடுக்கப்பட்டீங்க? आप कौन से खोदे हुए चट्टान से निकाले गए हो? கிறிஸ்துவாகிய கன்மலையில இருந்து வெட்டி எடுக்கப்பட்டீங்க. मसीह उस चट्टान से आप निकाले गए हो. அந்த கன்மலை நீங்க பார்க்கணும். उस चट्टान को आपको देखना है. நம்ம அவருக்குள்ள இருந்தா வந்தோம். हम उनके अंदर से ही आए हैं. பாருங்க அந்த டீகோடிங் எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க. देखिए डिकोडिंग कितना अद्भुत है. அந்த குனிந்த மனிதன் வாசல் வழியா வெளியே வர்றான். वो धर्मी व्यक्ति उस जगह से बाहर आता है. நம்ம ஏற்கனவே கிறிஸ்துக்குள்ள இருந்தோம். हम पहले से ही परमेश्वर के अंदर थे. கிறிஸ்து சிலுவையில நம்ம அவரை அங்க வெளியே நம்ம பிறக்கிறோம். उस क्रूस पर हम वहां बाहर आते हैं. இன்னைக்கு நம்ம அவருக்குள்ள இருக்கிறோம். आज हम उनके अंदर हैं. எங்க இருந்து வந்தோமோ அதுக்குள்ளே நம்ம போக போறோம். जहां से आए हैं वहीं हम फिर से जाएंगे. நீங்க வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையில இருந்து வந்தீங்கன்னா, अगर आप उस खोदे गए चट्टान से आए हो तो மீண்டும் அந்த கன்மலைக்கு திரும்புவீங்க. फिर से उसी चट्टान की ओर जाओगे. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको आशीष करे. ஆமென். आमीन.